வாங்க பழகலாம் சீசன் 2. ஸோ இன்றைக்கும் வந்து சீசன் 2 நிகழ்ச்சியில் உங்கள் எல்லாரையும் சாதிக்கிறதுல ரொம்பவே சந்தோஷம். ஸோ இன்னைக்கு எங்களோட நிகழ்ச்சி பார்த்தீங்கன்னா அப்படியே பக்தி பரவசத்தோட புள்ளடிக்குது அப்படி மேலே அரஹர மகாதேவகி அப்படின்னு சும்மா அற்புதமான பாட்டை போட்டு இன்னைக்கு வந்து ரொம்ப பக்திமயமா வந்து நிகழ்ச்சி ஆரம்பிச்சிருக்கோம். சரி, ஓகே. எனக்கு ஒரு டவுட், அந்த மகாதேவகி யாரு? மகாதேவகி, எஸ், அததான் நான் ரொம்ப நேரமா தேடிக்கிட்டு இருக்கேன். நந்தா மாஸ்டர் வந்து அதுக்கான சரியான பதில வந்து விளக்கத்தை கொடுப்பாரு. சரி, ஓகே. இன்றைய தினமும் சரியான தீர்ப்புகளை வழங்குறதுக்கு எங்களுடைய நிகழ்ச்சியில 2 தூண்கள் வந்திருக்காங்க. ஸோ இன்னைக்கும் வந்து சரவெடியான காமெடிஸ் வரும் அப்படிங்கிற நம்பிக்கையோட வந்து எங்களுடைய ஜட்ஜஸ் இருவரையும் நாங்கள் அழைக்க போறோம். ஸோ லெட்ஸ் வெல்கம் மாஸ்டர் ஜி அண்ட் கலைச்செல்வன் சார். நான் சொன்னதானே இந்த அரஹர மகாதேவிக்கு அப்படின்னா அதுக்கு அற்புதமான அர்த்தங்கள் பல பர்ஃபார்மன்ஸ்லேயே கொடுத்துட்டாரு. எப்படி பாத்தீங்க? அதாவது டான்ஸ்லேயே வந்து அபிநயங்கள் எக்ஸ்பிரஷன்ஸ் மூலமாக வந்து எங்களுடைய மாஸ்டர் ஜி அதுக்கான சாமியே சைக்கிள்ல போகுதான், பூசாரி புல்லட் கேக்குதான். சரி, ஓகே. சாமி சைக்கிள்ல போகுதா, பூசாரி புல்லட். நானே சும்மா இருக்கல, கலை சேர இங்க பாக்குறேன். ஏதோ ஃப்ளோல வந்துடுறது. சரி, ஓகே. கலைச்செல்வன் சார், நீங்கள் எப்போவுமே வந்து இந்த டான்ஸ் பண்ணாமல் இருக்கக்கூடாது. என்னைக்காவது நீங்கள் அட்லீஸ்ட் ஒரு சிவாஜி கணேசன் பாட்டுக்காவது நீங்கள் ஆடணும். இல்லை, இப்போ ரொம்ப சீக்கிரமாக ஆடிடுவோம். அந்த உங்கள் ஆசையை நான் தீர்த்து வைப்போம், கொஞ்சம் பொறுத்துக்கிட்டு. சரி, ஓகே. தலையில் இருக்கிற முடியெல்லாம் போகிறதுக்கு முன்னுக்கு நீங்கள் டான்ஸ் பண்ணிடுங்க. ரொம்ப கவலைப்படுறீங்க. இல்லை இல்லை, ஆனால் என்னதான் வயசு போனாலும் புள்ளுத்தீங்க. இல்லை இல்லை, ஆனால் ஒன்று இருக்குது. எனக்கு தலையில் மயிர் போதோ இல்லையோ, எனக்கு முன்னால் அங்கே போயிடும். சிங்கம் வந்து சார் சொன்ன மாதிரி சிங்கம் என்னதான் பசிச்சால் புல்லு திக்காது, ஆனால் பிரியாணி சாப்பிடுவோம். ரைட்டா? ரைட். கொஞ்ச நேரத்துக்கு மேலே கலைச்செல்வன் சார் பேசின மாதிரி இருந்துச்சு. பேசினாரா? பேசினார். மாஸ்டர் ஜி ஜோக்கோட அப்படியே ஸ்டார்ட் பண்ணிடும். அதாவது அம்மா கால் பண்ணாங்களா மகனுக்கு, அடே சீக்கிரம் வாண்டா, அவனை பொண்டாட்டிக்கு வாய் இழுத்துச்சு நாக்கு இழுத்துச்சு சிரிக்கிறா அப்படி இப்படின்னு சொன்னாங்க. உடனே வாண்டு ஏன்னுக்கிற, சீக்கிரம் வாடா, அவளோட வாய் இழுக்குது, காக்கா வலிப்புமா சிரிக்கிறா, கையை தூக்குறா. அவங்க கேட்டாரா, அவளோட கையில் ஃபோன் இருக்கான்னு கேட்டாரா. ஆமாம், செல்ஃபி எடுக்கிறாளா. செல்ஃபி எடுக்கக்கூடியவங்களுக்குலாம் இப்போ அப்படித்தானே சிக்கலான விஷயங்கள் நடக்குதுன்னு. ஓகே, ரைட். ஓகே. அதே மாதிரி கலைச்செல்வன் சார், நீங்கள் ஒரு ஜோக். இப்போ ஜோக் சொல்ல பயமாக இருக்குது. என்ன அதை கேட்கறதுக்கு எங்களுக்கும் பயமா இருக்குது. ஏன்னா அந்த நம்ம நந்தா சாரோட வந்ததுனால இருந்து எல்லாம் இப்போ சொல்கிறாங்க, இப்போ என்ன நந்தா மாதிரியே ஜோக் அடிக்கிறீங்க அப்படின்னா. சும்மா அந்த மாதிரி ஜோக் அடிக்கிறீங்க. இப்போ நான் எட்வர்ட் கிட்டே சொன்னேன் வந்து இந்த காமெடியை நீங்கள் பண்ணால் நல்லா இருக்குமேண்டு. என்ன அம்மா நந்தா சார் மாதிரியே சொல்கிறீங்க அப்படின்னாங்க. அவள் பார்த்து இப்போ அதே சொல்லிடலாம்னு நான் வந்துட்டேன். என்ன காமெடின்னு சொன்னால், காதை பொத்திக்கோங்க எல்லாரும். அது ரொம்ப நல்லது. காதால் இல்லையே நம்ம மக்கள் சிரிக்கிறது வாயால் தானே. ஆகவே வாய் உள்ளவங்க வாயை திறந்து வச்சுக்கிட்டே இருங்க. காது. அப்புறம் அந்த ஒரு பொண்ணு என்ன பண்ணுறா, ஒருத்தர் ரொம்ப கஷ்டப்படுறான். அப்புறம் கிராம சேவகர்கிட்ட வாரா, வந்து சொல்கிறா, ஐயா நான் ரொம்ப கஷ்டப்படுறேன், எனக்கு ஏதாவது இந்த அரசாங்கத்தில் ஏதாவது உதவி பண்ணாக்கா நீங்கள் ஏதாவது அந்த உதவி எடுத்து கொடுங்க அப்படின்றான். அப்படியா, சரி, என்ன உனக்கு எத்தனை குழந்தைங்க இருக்காங்க? 3 பேர் இருக்காங்க அப்படின்னாங்க. அப்படி 3 குழந்தைங்க, எத்தனை வயசு அப்படின்னாராம். ஒன்றுக்கு 12, ஒன்றுக்கு 10, ஒன்றுக்கு 3 அப்படின்னானா. அப்படியா, புருஷன் என்ன பண்ணுறாருனாரு. அவர் செத்து போயிட்டாருங்க அப்படின்னாரு. செத்து போயிட்டார், ஐயோ பாவமே, அதனால தான் சார் நான் இது கேட்குறேன் உங்ககிட்ட அப்படின்னா. அப்படியா, புருஷன் செத்து எவ்வளோ காலம் ஆச்சு அப்படின்னாராம். 8 வருஷம் ஆச்சு சார் அப்படின்னா. 8 வருஷமா? ஆமாம், 8 வருஷம் அப்படின்னு. என்ன இதே மாதிரி தான் அவர் கேட்டார், 8 வருஷமானாரு. ஆமாம் சார், 8 வருஷம் ஆச்சு சார் அப்படின்னு. பிள்ளைக்கு என்ன வயசு சொன்னார். 12, 10, 3 சார் அப்படின்னா. என்னது செத்து 8 வருஷம், பிள்ளைக்கு 3 வயசாக? ஆமாம் சார், சத்தியமா சார், அவர் செத்து 8 வருஷம், பிள்ளைக்கு 3 வருஷம் சார் அப்படின்னார். நீ என்ன சொல்கிற அப்படின்னார். ஆமாம் சார், அவர் செத்து 8 வருஷம், பிள்ளைக்கு 3 வருஷம் அப்படின்னார். இவருக்கு கோபம் வந்துருச்சு கிராம சேருக்கு. உனக்கு என்ன பைத்தியமாக பண்ணுறேன், பிள்ளைக்கு இப்போ 3 வயசு, புருஷன் சேர்த்து 8 வயசு, இது எப்படி ஆச்சுன்னாராம். இந்த அம்மாவுக்கு கோபம் வந்துருச்சு. நீங்கள் என்ன சார் பைத்தியமாக கதைக்கிறீங்க? அவர் தானே செத்து போனார், நானா செத்து போனேன் அப்படின்னு கேட்டாலும். அவ்வளோ
பாத்தீங்களா நல்ல காதை அடைச்சிக்கிட்டு இருந்தனால அங்க சிரிப்பு வரல. இல்ல நீங்க வந்து சிரிப்பு வரலதுக்கு காரணம் என்ன, நீங்க ஜோக் சொல்லும்போது அந்த 8 வருஷம் 3 வருஷம் எப்படி இருக்கும் நல்லா யோசிச்சுக்கிட்டே இருந்தாங்க ரொம்ப நேரம். அப்படியா? சரி ஓகே. இந்த நிகழ்ச்சி பாத்தீங்கன்னா சிரிப்பும் சிந்தனையும் சேர்ந்து கலந்து தெளிச்சு அப்படியே அற்புதமான விஷயங்களை வந்து இன்னைக்கு நிகழ்ச்சியில் சொல்லியிருக்காங்க. ரைட், இதே சந்தோஷத்தோட நடுவர்கள் 2 பேரும் உங்க சீட்டுக்கு போகலாம். இதே மாதிரி தொடர்ந்து எங்களை ஒரு மணித்தாலும் சிரிக்க வைக்கிறது எங்களுடைய வாங்க பல்லான டீம் வந்து ரொம்ப சந்தோஷமா காத்திருக்காங்க. சரி ஓகே. பக்தி பரவசமா இருந்த எங்களுடைய நிகழ்ச்சி அப்படியே சிரிப்பும் சிந்தனையும் அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொரு கட்டமா வந்துகிட்டு இருக்குது. ஸோ அடுத்ததாக கூட எங்களுடைய நிகழ்ச்சியில முதல் பெர்ஃபார்மன்ஸ் உங்களுக்காக காத்துட்டு இருக்குது. ஸோ இந்த முதல் பெர்ஃபார்மன்ஸ் கொடுக்கறதுக்கு யாருக்கு வந்துட்டே இருக்காங்க? ரைட், வளமையா வந்து வித்தியாசமான வெரைட்டியான பெர்ஃபார்மன்ஸ் கொடுக்கக்கூடிய நம்மளோட வாங்கப்பழங்களா டீம்லேயே உள்ள சூப்பரான ஒரு செட் தான் நம்ம பூராயம் டீம். ரைட், இந்த பூராயம் டீம்ல இருந்து வளமையா வந்து இப்போ 6 பேர் 5 பேர் வருவாங்க, அப்புறம் 3 பேர் வந்தாங்க, இப்போ வந்து 2 பேர். அந்த 5 பேரோட பெர்ஃபார்மன்ஸை சேர்த்து நாங்கள் 2 பேரும் கொடுப்போம் அப்படின்னு ரொம்ப தைரியமா ஓகே. ஒரு குறுகிய குழுவா இருந்தாலும் பெர்ஃபார்மன்ஸ் வந்து பெரிய பெர்ஃபார்மன்ஸா இருக்கும் அப்படின்னு சொல்றதுக்காகவே எங்களுடைய பூராயம் டீம்ல இருந்து பகீரதன் அண்ட் ரோபின்சன் 2 பேருமே காத்துட்டு இருக்காங்க. லெட்ஸ் வெல்கம் देम. हर हर महादेव की 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 बचन पप बचन पप बचन पप बचन हाय बचन पप बचन पप बचन 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 ஏய் வேண்டா இருந்துற ஸ்டாண்ட் அப் காமெடின்னு சொன்னா நீ ஸ்டாண்ட் அப் காமெடி செய்ய நான் இருந்து வந்து சிட்டிங் காமெடி செய்ய வெளம்புடா 2 பேரும் சேர்ந்து செய்வோம். சரி ஓகே. என்ன காமெடி? சண்டை நடக்குது ஒரு இடத்துல. சண்டைண்டா புறாங்க என்ன விஷயம்டா, ஒரு ஹெலிகாப்டர் வந்து அப்படியே பதிஞ்சு கொண்டு வருது. பதிஞ்சுக்கிட்டே வருது. ஹெலிகாப்டர் பதிஞ்சு கொண்டு வரேங்க ஒரு சின்ன புள்ளை ஓடியது. தாத்தா தாத்தா ஹெலிகாப்டர் எல்லாம் பதிஞ்சு கொண்டு வருது. ஆமா பதிஞ்சுக்கிட்டே வருது. அப்ப தாத்தா என்ன சொன்னார் தெரியுமா, எங்கண்ட வெள்ளக்காட்டையும் கொண்டே பாதி அடி உள்ள சாவான் கொடுக்க போறாங்க பதிகிறதுக்கு. சரி இப்படித்தான் ஒருத்தன் என்ன செய்யிருக்கான்னா, ஸ்கூல்ல போய் ஒரு பையன் இருக்க இன்னொரு ஃப்ரெண்ட் படி எனக்கு கிட்ட அடிச்சு விளாசிருக்கான். சண்டை நேரம் பார்த்தீங்கன்னா நிறைய செல்லெல்லாம் வந்து விழுந்துச்சு தானே. ஒரு செல்லோட அப்படியே எங்களோட வீட்டு கூறி அப்படியே புட்டுக்கிட்டு போச்சுன்னு அவன் கேட்டு அவன் சம்பளம் ஆர்டரா கொண்டு வந்தான் அப்படின்னு. சரி அடுத்துக்கலாம். இந்த மனுஷ வாழ்க்கையை வெறுத்து போச்சு மச்சான். என்னாச்சு? அடுத்த ஜென்மத்தை மனுஷனா பிறக்கமான். இன்னும் எல்லாரும் சிங்கமா பிறக்கணும், புளியா பிறக்கணும், மனுஷனா பிறக்கணும் தான் நினைப்பாங்க. அப்ப என்ன பிறக்க போறீங்க? நான் கரப்பாம்பூச்சியா தான் பிறக்கணும் மச்சான். கரப்பாம்பூச்சியா? ஏன்? எந்த மனுஷிக்கு கரப்பாம்பூச்சிக்கு மட்டும்தான் மச்சான் பயம். கரப்பாம்பூச்சி பெஸ்ட். இன்னொன்று இப்படி தான் ஒரு ஊர்ல ஜிஎஸ் விதானம் அப்படி இருப்பாங்க. ஒரு அம்மா ஓடி போங்க ஜிஎஸ் ஜிஎஸ் விதான விதான எங்களோட வீடு ஃபுல்லா ஒரே வெள்ளமா கிடக்கு, மழை பெய்யுது வெள்ளமா கிடக்கு, உதவி செய்யுங்க அப்படின்னு. என்னமா வீட்டை வெள்ளமா வச்சுக்கிட்டு இங்க வர வீட்டை போய் புட்டு வச்சு சாப்பிடேன் அப்படின்னு நான் தான் சொல்லி அமைச்சிட்டேன். என்ன பண்ண? சரி இப்படிதான் கடற்கரையெல்லாம் அன்றைக்கு யாழ்ப்பாணத்தில் கோட்டை பக்கத்தில் இப்போ புதுசாக பீச் கட்டிதான். கட்டியிருக்காங்க. அங்கே போயிருந்து அப்போ 2 பேர் ஓடிக்கொண்டு நிற்கிறாங்க. ஓடிக்கொண்டு நிற்கிறாங்க சரியா. முன்னாலே ஒருத்தனை ஓடுறான், பின்னாலே ஒருத்தனை ஓடுறான். மாறி மாறி முந்தி கொண்டு ஓடுறான். திருப்பி மாறி மாறி முந்துறான். நான் நினைச்சேன் ஓட்ட போட்டியாக நினைச்சு. அப்போதான் நான் பக்கத்தில் இருந்த அண்ணையை கேட்டேன். அண்ணையே இவங்க மாறி மாறி முந்தி முந்தி ஓடுறாங்க. அப்போதான் அவர் சொன்னார், ஒருதன் தனியார் பஸ் ஏறது, ஒருத்தன் சிடிபி பஸ் ஏறது சொல்லி. பஸ்ல போடுறாங்க சும்மா ஓடுறாங்களா? சரி இப்படித்தான் பையன் ஒரு பையன் ஒரு போத்தல வச்சு தடைக்கிட்டே இருக்கான். ஒரு மறந்து போது நான் என்னடா குடிச்சிட்டு சாக போனோம், லவ் ஃபெயிலியரோ என்னமோ தெரியலான்னு கேட்கறேன். தம்பி என்ன பிரச்சனையே மறந்து வச்சு தடைக்கிறேன். இல்ல டாக்டர் தான் சொன்னாரு தலைவலிக்கும் போது இந்த மருந்த தலைவ சொல்லியா தான் தடைக்கிட்டு மருந்து தலைவா சோமாமா போத்தல வச்சு தடைக்கிட்டு இருக்கான். இப்படிதான் அன்னைக்கு நான் ஜோசியர்கிட்ட போனேன். ஜோசியர் சொன்னாரு உனக்கு யோகம் அடிக்க போகணும். லாட்ரி சீட்டா? நானும் அப்போ அல்சலா சீட்டர் எடுக்கிறேன். எனக்கு பிழப்பு ஒன்றுச்சு. பின்னேரம் வீட்டை போனால் தான் தெரிஞ்சு மச்சான் இந்த மனசு ஜோகம் அடியோ அடி. மனசுக்கு பேர் ஜோகமா? சரி ஓகே. ஒரு ஸ்கூல்ல சார் வந்திருக்காரு. வந்து எல்லாருமே படம் கீருங்க, அதாவது நாயின்னு படம் கீருங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. எல்லாரும் படம் கீருக்காங்க. ஒருத்தன் மட்டும் அந்த நாய்க்கு வாய் வைக்காம விட்டான். ஏன் வைக்காம விட்டான்? ஏன் நான் அப்பதான் சொல்லிக்கான் சார் நாய் வந்து வாயில்லா ஜீவன் சார், அதான் வாய் இப்படித்தான். இப்படிதான் நான் ஒரு முட்டை வியாபாரி வந்து தன் மகன் படிப்பு எப்படி இருக்குன்னு கேட்கறது போனார். ஸ்கூலுக்கு போனார். படிக்கிறானா? வாத்தியார் கேட்டாரு எந்த பையன் எப்படி படிக்கிறாங்க சார். அப்போ வாத்தியார் சொன்னாரு, நீங்க முட்டையை விற்கிறீங்க, அவன் முட்டையை வாங்குறான்னு சொன்னார். அப்பா விற்க வாங்கிட்டு இருக்கான் வீட்டை.
சரி இப்படிதான் ஒரு வீட்டை மாமியார் மருமகள் சண்டை தெரியும் தானே அதுதான் நம்ம சீரியல் எல்லாம் காட்டி காட்டி அதை பேசிக்கிட்டே போறாங்களே ஓகே அதை விடுங்க அப்ப 2 பேருக்கும் சண்டை ஒரு கட்டத்துல சண்டை பெருசாயிடுது அப்ப உங்களுக்கு மனைவி வந்து சொல்றான் ஒன்று உங்க வீட்டுல இந்த உங்க அம்மா இருக்கணும் இல்லாட்டி நான் இருக்கணும் அப்படின்னு சொன்னீங்க 2 பேரும் வேணாம் நீங்க 2 பேருமே போயிருங்க வேலைக்காரி மட்டும் இருந்தா காணும் இப்படிதான் என்னண்டா அப்பா வந்து அடிக்கடி கிச்சனுக்கு போய் சுகர் பானியை திறந்து பார்த்துருக்கேன் திறந்து பார்க்க அப்போ மகன் கண்டுட்டேன் அம்மா வந்து கேட்டேன் என்னம்மா அடிக்கடி அப்பா சுகர் பானியை திறந்து பார்க்குறாரு அப்போ அம்மா சொன்னான் டாக்டர் தான்டா தம்பி சொன்னார் அடிக்கடி சுகர் இருக்கான்னு செக் பண்ணி பார்க்குது அதான் அப்பா அடிக்கடி சுகர் பானியை திறந்து பார்க்குது அது சுகர் செக் பண்ணிருக்கேன் அப்படின்னு சொன்னதான் எனக்கு இன்னொரு காமெடி ஞாபகம் வருது அவங்களோட அம்மா தம்பி அனுப்பிவிட்டுருக்காங்க ஓடி போய் சுகர் வாங்கிட்டு வா 1 கிலோ அப்படின்ட்டு அவனும் போறான் போய் வாங்கிட்டு வரான் ஆனா அதுல கொஞ்சம் சுகர் குறைஞ்சிருக்கு அப்ப ஏன்டா சுகர் குறைஞ்சிருக்கு அவன் வேற அள்ளி சாப்பிட்டான் அது சமாளிக்கணுமே இல்ல டாக்டர் சொல்லிக்காங்க நடந்தா சுகர் குறையும் அதான் குறைஞ்சிருக்கம்மா அப்படின்னு சொல்லி சமாளிக்கணும் இப்படித்தான் பாத்தீங்கன்னா வெள்ளக்காரன்றாலே ஒரு காமெடி தான் இங்க தமிழனோட பெரிய காமெடி அதான் ஒரு நாள் அவங்க நிலத்தை தோண்டி கொண்டு போயிருக்கான் தோண்டி கொண்டு போகும் வயர் வந்தது வயர் இந்த கரண்ட் நெட்வொர்க் எல்லாம் போற வயர் அப்ப சொன்னாராம் வெள்ளக்காரன் சொன்னாராம் நாங்க அந்த காலத்திலே வயர் யூஸ் பண்ணியிருக்க மாட்டோம் ஆமா அந்த காலத்துல யூஸ் பண்ணிக்க அதான் கீழே கிடந்திருக்கு அப்ப தமிழன் தோண்டி கொண்டு போனா ஒன்றும் வரையில ஐயோ அவன் சொன்னான் நீங்க வயரை யூஸ் பண்ணீங்க அந்த காலம் நாங்க அந்த காலமே வயர்லெஸ் யூஸ் பண்ணிட்டோம் வயர்லெஸ் யூஸ் பண்ணீங்க தமிழா விட்டு கொடுப்பானா சரி இப்படிதான் இருக்க ஒரு இடத்துல ஒரு அமெரிக்காக்காரன் ஒரு சீனாக்காரன் நம்மளோட தமிழை அதெல்லாம் ஊர் சுத்தி பார்த்துருக்கு அவன் கொஞ்சம் தூரம் ஃப்ளைட் போய்கிட்டே இருக்கு கொஞ்சம் ரெக்கமா போகுது அதெல்லாம் அப்படிலாம் கேட்கக்கூடாது சரி ஓகே ரெக்கரை கட்டம் வந்துருச்சு அப்ப அமெரிக்காக்காரன் கை விட்டு பாத்துக்க ஜன்னலுக்காது எங்க இடம் வந்துருச்சு அப்படின்னு எப்படி சொல்லிருப்பான் என்னன்றா எப்படி கண்டுபிடிச்சிங்க 2 பேரும் சார் அதுல இல்ல கட்டடம் எல்லாம் கையில முட்டுது அப்படின்னு சொல்லிருக்காங்க சரி நான் பார்த்தா சீனாக்காரன் அவங்கட ஏரியா வந்தோன்னு கை விட்டு பார்த்துட்டு சொல்லிக்கா எங்கட ஏரியா வந்துருச்சு எப்படிடா இல்ல மலையெல்லாம் கையில முட்டுது அப்படின்னு சொல்லிக்கா சரி நம்ம தமிழ அப்படியே கையை விட்டுருக்கான் விட்டு எங்க இடம் கையை விட்டு எடுத்து பாத்துருக்கான் எங்க இடம் வந்துருச்சு ஏன்டா இல்ல கையில இந்த மோதிரத்தை காலையில் அடிச்சுட்டாங்க எங்க இடம் வந்துருக்கா அப்படின்னு சொல்லிட்டு இப்படிதான் பைத்தியங்களுக்கு கொஞ்சம் காமெடி நடக்கு அப்ப 2-3 பைத்தியம் வந்து படம் விரிவில் அடிக்க கொண்டு இருக்கான் அப்போ ஒரு பைத்தியம் சொல்லிச்சா நான் இந்த உலகத்தை அழிக்க போறேன் அப்ப மற்ற பைத்தியம் என்ன சொல்லிச்சான் நான் இன்னும் அழிக்க விட மாட்டேன் ஏன்டா சொல்லிச்சான் என்ன தானே அழிறப்பர் இருக்கு உனக்கு தர மாட்டேன் அழிக்கன்னு சொல்லிச்சு அவ்வளவு அழிக்கிறது அந்த வெள்ளக்காரன் காமெடி அதுல இன்னொன்று இருக்கு நான் சொல்ல மறந்துட்டேன் டைமிங் மிஸ் ஆயிட்டு என்னன்னா வந்து வெள்ளக்காரனுக்கும் தமிழுக்கும் எப்ப பார்த்தாலும் கொஞ்சம் போட்டி இருக்கு தானே வெள்ளக்காரன் சொல்லிக்கா எங்களோட ஊர்ல கட்டணம் எல்லாம் அப்படியே வானத்தை முட்டும் அப்படின்னு என்னடா வானத்தை முட்டுமா இல்ல அது கொஞ்சம் கீழே தான் அப்படின்னு சொல்லியா தமிழ் விடுவானா சொன்னா எங்களோட ஊர்ல எல்லாருமே மூக்கால தான் சாப்பிடுவாங்க என்னடா மூக்கால சாப்பிடுவாங்களா இல்ல அது கொஞ்சம் கீழே தான் அப்படின்னு சொல்லிட்டேன் இப்படித்தான் பைத்தியம் வந்து எனக்கு ஒரு காமெடி சொல்லுங்க பைத்திய காமெடி அன்றைக்கு டாக்டர் வருவார் டாக்டர் வந்து 3 பைத்தியத்தை கூட்டி கொண்டு போறார் 3 பைத்தியத்தை கூட்டி கொண்டு டெஸ்ட் பண்றார் டெஸ்ட் பண்ண பைத்தியம் மாறிட்டா குணமடைஞ்சிட்டான் சரி சரி ஓகே அப்ப தண்ணியே இல்லாத ஒரு ஸ்விம்மிங் பூல்ல எல்லாரும் குதிக்க சொல்லிட்டார் தண்ணியே இல்ல அவங்க பைத்தியத்தை டெஸ்ட் பண்றது அதுக்காண்டியா முதலாவது பைத்தியம் குதிச்சுட்டான் அவனுக்கு கால் உடைஞ்சிச்சு அப்ப அவனுக்கு பைத்தியம் அவங்க பைத்தியம் தான் 2வது பைத்தியம் குதிச்சுட்டான் அவனுக்கு கை உடைஞ்சிச்சு 3வது பைத்தியம் என்ன சொன்னான் நான் குதிக்க மாட்டேன்னு சொல்லிட்டான் அவன் தெளிவா இருக்கான் டாக்டர் சொன்னாரு நீ பைத்தியம் குணமாயிட்ட உன்னை வீட்டை போகலாம் அப்ப சொன்னாரு நான் ஏன் குதிக்கல தெரியுமா டாக்டர் கேட்டேன் ஏன்டான்னு சொல்ல எனக்கு நீந்த தெரியாது டாக்டர் நான் குதிக்கலன்னு சொன்னேன் அவனும் பைத்தியம் சரி இப்படிதான் ஒரு பைத்தியம் என்னன்னா ஒரு சுவர் சைட்ல ஆஸ்பத்திரியில அப்படியே காதை வச்சு கேட்டுக்கிட்டே இருக்கேன் என்ன கேக்குது அப்ப டாக்டர் போறாரு விடிய டியூட்டிக்கு போறாரு அப்ப பார்த்தேன் என்ன சரி டாக்டர் போயிட்டு போய் நைட் டியூட்டி பார்க்க வாராரு வரும்போது அது அப்படியே காதை வச்சுக்கிட்டே அப்படியே இருக்கான் என்னடா பார்த்துக்கிட்டு இருக்கேன் என்ன போங்க சரி ஓகே என்ன வெறும் போய் கிட்ட போய் காதை வச்சுட்டு எட்டி கேட்டுக்கிட்டு ஏய் ஒன்றுமே கேட்கல என்னத்தை கேட்கிறேன் விட்டான ஒரு அடி விடிய தொடங்கி நிக்கிறேன் எனக்கே கேட்கல இப்போ அந்த ஒன்றா கேட்குதா இப்படிதான் பைத்தியம் பண்ணே ஒரு காமெடி அப்போ ஒரு பைத்தியம் ஹாஸ்பிட்டல்ல ஒரு பைத்தியம் கிணத்துக்கு விழுந்துச்சான் கிணத்துக்கு விழுந்த வச்சு ஒரு பைத்தியம் குதிச்சு காப்பாத்திச்சான் அப்ப என்ன செய்வாங்க கிணத்துக்கு விழுந்தா காப்பாத்து பைத்தியம் குணமாயிட்டு நீ வீட்டை போலான்னு டாக்டர் கூப்பிட்டார் டாக்டர் கூப்பிட்டு சொன்னாரு நீ வீட்டை போலாம் அப்ப எங்கடா அந்த காப்பாத்தினவன் கேட்க அவன் கிணத்துக்கு வந்து நனைஞ்சிட்டான் சார் அதை நான் அவன் கழுத்துல கைத்தை கட்டி மரத்துல காய போட்டுக்கன்னு சொன்னான்
இது காப்பாத்தாமே விட்டுருக்கலாம். அதான் பைத்தியம் மாறும். சரி ஓகே. ஒருத்தன் கொஞ்சம் நகை எல்லாம் வச்சிருக்கான், கை ஃபுல்லா நகை வச்சுக்கான். ஒருத்தன் வந்து இன்னொரு இவ்வளவு நகை வச்சுக்க எங்கால உனக்கு அப்படின்னு இதை ஓட்டப்பட்டியில ஜெயிச்சேன் தந்துட்டாங்க. என்னடா ஓட்டப்பட்டி தெரியல அவன் சொல்றான். அப்ப யாரெல்லாம் ஓடினீங்க அப்படின்னு. நான் நகைக்கடைக்கார அண்ணன் அப்புறம் போலீஸ்காரர் 3 பேரும் ஓடி இருக்கா, எனக்கு தான் கிடைச்சிச்சு அப்படின்னு திருடு. சரி இப்படி காமெடி லைஃப்ல ஃபுல்லா இருக்கும். ஊர்ல நடக்கும், தெருவில் நடக்கும், வீட்டுல நடக்கும், காட்டுல நடக்கும். எல்லா காமெடியும் எல்லாருக்கும் சொல்லுங்க, எல்லாரும் சிரிங்க. சந்தோஷமா இருக்கு. பூராயம் டீம் அப்படின்னு சொன்னா ஏதாவது வித்தியாசமா கிரியேட்டிவா பண்ணுவாங்க அப்படின்னு எல்லாருமே எதிர்பார்த்துட்டு இருந்தீங்க. ஸோ இன்னைக்கு வந்து உல்டாவா நாங்களும் ஸ்டாண்டப் காமெடி சொல்லுவோண்டா அப்படின்னா வளமையா பூராயம் டீம் அப்படின்னா வித்தியாசமான விஷயங்களை செய்கிறோம் அப்படின்னு சொல்லியிருக்கோம். ஆனால் இந்த விஷயம்லாம் இந்த ஸ்டாண்டர்ட் காமெடி எங்களால் பண்ண முடியும் அப்படின்னு 2 பேர் வந்து சேர்ந்து சரி ஓகே. இப்போ நான் கேட்குறேன், ஸ்டாண்டப் காமெடி கிங்குக்கே நீங்கள் ஸ்டாண்டப் காமெடி சொல்லி கொடுத்துட்டு இருக்கீங்களா? நாங்க சொல்லலையே. அந்த மாதிரி தானே பண்ண மாதிரி. அவர் தான் விட்டுட்டு போயிட்டாரு. ஸ்டாண்டப் காமெடி பண்றேன் இல்லையா, அவன் வந்து அடிச்சுடுங்க. வந்து இல்லை சரியா வேணாம். இப்போ வந்து ரைட் நல்ல விஷயத்தை பண்ணிட்டு இருந்தீங்க 2 பேர் சேர்ந்து. உங்களோட கோஆர்டினேஷன் சூப்பராக இருந்தது. நல்ல காமெடி வந்து புதுசான விஷயங்களையும் கொண்டு வந்திருந்தாங்க. நந்தா சார் ரொம்ப ரசிச்சிருந்தாரு, நான் பார்த்துட்டே இருந்தேன். சரி ஓகே. மாஸ்டர் உண்மையாக நல்லா இருந்தது. பூராயன் வந்து ஒரு புதிய முயற்சி எடுத்திருக்காங்க, அதுவும் நல்லா இருந்தது. ஜோக் சொன்ன விதம் எல்லாமே நல்லா இருக்குது. இல்லை புதிய ஜோக்கெல்லாம் இருந்துச்சு. இன்னும் கொஞ்சம் பதட்டம் இல்லாமல் சொன்னால் இன்னும் நல்லா இருக்கும். இப்படி தான் ஒருத்தர் நோயாளி போய் டாக்டருக்கு சொல்லியிருக்கு, டாக்டர் எனக்கு இடுப்பு பிடிச்சிருக்குன்னு சொன்னாராம். எவ்வளோ நாள்னு சொன்னாராம். ஏன் இடுப்பு இல்லைங்க, நர்ஸ் இடுப்புன்னு சொன்னார். அதே மாதிரி தான் அந்த இவங்க சொன்ன காமெடியிலே வந்து எனக்கு அந்த பிடிச்சிருந்தது வந்து 2 பேரும் சண்டை போடாதீங்க, நீங்க 2 பேருமே போங்க, நான் வேலைக்காரியை வச்சுக்கிறேன். எங்களுடைய மாஸ்டர் ஜியோட ஆசீர்வாதத்தோட இவங்க எல்லாம் ஸ்டாண்டப் வேலைக்காரி விஷயங்களுக்கு எல்லாம் என் பேரை சொல்லுங்க. புண்ணியவதி வேலைக்காரிகிட்ட இப்போ கொஞ்சம் கவனமாக இருக்கணும். ஆமாம் கவனமாக. சரி கலைச்செல்வன் சார் சொல்லுங்க. இப்போ வித்தியாசமாக இன்றைக்கி ரொம்ப நாளாக எனக்கு கறந்துட்டு இந்த கொஞ்ச நாளாக இந்த நம்ம அறிவிப்பாளராக மாறின பிறகு விஜயுடைய ஸ்டாண்டர்ட் காமெடியை காணலை அப்படின்னு நினச்சிட்டு இருந்தேன். இன்றைக்கி அந்த குறையை தீர்த்து வச்சுட்டாங்க பூராயம் குழுவினர். நந்தா சார் சொன்ன மாதிரி எப்போவுமே காமெடி வந்து ஆறுதலாகவும் நிதானமாகவும் சொல்கிற போது தான் அந்த காமெடிக்கு ஒரு வெயிட்டு வரும். அதான் அந்த கொஞ்சம் இது ஃபாலோ பண்ணிங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும். அடுத்தது காமெடி மட்டும் இல்லை, பகீரதனும் ரொபின்சனும் எங்களால் நல்லா ஆடவும் முடியும், ஆடலையும் காமெடி பண்ண முடியும் அப்படிங்கிறதையும் காட்டியிருக்காங்க. சந்தோஷம், மகிழ்ச்சி. சரி நிச்சயமா. சரி ஓகே. ஆடல் காமெடி, அந்த காமெடியிலையும் ஒரு சின்ன மெசேஜஸ் அப்படின்னு சொல்லி ரொம்ப சூப்பராக கலக்கியிருந்தாங்க எங்களுடைய பூராயம் குழுவினர். ரைட். வளமையாக வந்து வேறு விஷயமா பண்ணுவாங்க. இன்றைக்கி சூப்பரான காமெடி பண்ணியிருக்கீங்க. இன்னும் நல்லா இதை மெருகேற்றிட்டு நான் அடுத்த வாரத்துலேருந்து அந்த குறையை தீர்த்து வைப்பீங்க அப்படின்ற நம்பிக்கை இருக்குது. ரைட்டா? சந்தோஷம் போயிடுவாங்க. ஓகே தேங்க்யூ. ரைட். நம்ம பூராயம் டீம் வந்து இன்றைக்கி வளமையாக வாங்க பழகலாம் நிகழ்ச்சியில் முதலாவது வந்து சூப்பரான ஒரு பெர்ஃபார்மன்ஸ் கொடுத்துருந்தாங்க. நல்ல ஸ்டாண்டர்ட் காமெடி வந்து 2 பேர் சேர்ந்து கலக்கலாக கொடுத்துருந்தாங்க. ரைட். அந்த ஸ்டாண்டர்ட் காமெடியோட அடுத்து இன்னொரு புதுமுகத்தை நாங்கள் இந்த மேடையில் அறிமுகப்படுத்த போகிறோம். வளமையாக நாங்கள் வாங்க பழகலாம் நிகழ்ச்சி பார்த்துட்டு இருக்க எல்லாருக்குமே சொல்கிறது, உங்களுக்குள்ளே நிறைய திறமைகள் இருக்கும். அந்த திறமைக்கான அழகான களத்தை வந்து நாங்கள் அமைச்சு கொடுத்துருக்கோம். நீங்கள் வந்து சந்தோஷமாக வந்து இந்த இடத்துல வந்து உங்களுக்கான திறமைகளை வெளிக்காட்டலாம் அப்படின்னு அந்த திறமை வெளிக்காட்டுறதுக்காக ஒரு தம்பி வந்திருக்கார். அவர்கிட்ட வந்தோடனே கேட்டோம், எந்த ஊர் அப்படின்னோம். சொந்த ஊரா பண்ணாரு. இல்ல இந்த ஊர் அப்படின்னா சரி ஓகே. ஸோ இந்த ஊர்ல இருந்து கினாஸ் வந்திருக்காரு. ஸோ பார்த்தீங்கன்னா இன்றைய தினம் வந்து அறிமுகமாகிறாரு. ஸோ வாங்க பழகலாம் டீம்ல வந்து இன்னும் ஒரு அங்கத்தவர் வந்து எக்ஸ்ட்ராவா கூடி இருக்காங்க. ஸோ போக போக வாங்க பழகலாம் குழு வந்து அப்படியே பெருசாயிட்டே போகுது. ஸோ இந்த வாங்க பழகலாம் டீம்ல வந்து நீங்களும் வந்து சந்தோஷமா இணையலாம். உங்களுக்கான கதவு வந்து என்னைக்குமே திறந்திருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த கதவுக்குள்ள நாங்க இப்ப கினாஸை வந்து அப்படியே எடுத்து வந்து அழைக்க போறோம். இந்த கதவு எப்பவுமே திறந்திருக்கிறது காரணம் என்னன்னா அந்த கதவு பூட்டுறதுக்கு பூட்டு இல்லை அப்படிங்கிற ஒரு விஷயம் தான். ரைட். சந்தோஷமா வந்து அடுத்த பெர்ஃபார்மன்ஸ் போறாரு நம்ம இந்த ஊர்ல இருந்து கினாஸ். புதுசாக இருக்கேன். எங்கேருந்து வரீங்க, என்ன பேர்? நான் வந்து நிந்தூர்லேருந்து வரேன், கினாஸ். எப்படி இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொள்ள? நான் வந்து மிமிக்ரி ஸ்கூல் டேஸில் பண்ணுறேன். அப்போது ஸ்கூல் டேஸ்லேருந்து பண்ணுறதுனால சார் மாதிரி எல்லோரும் நல்லா மிமிக்ரி பண்ணுறேன். வசந்தன் டிவிக்கு போகணுன்னு சொல்லி நான் இந்த சித்திக் நானா மூலமாக இங்கே வந்துருக்கேன். ஓ, சித்திக் நானா போட்ட குட்டி. சூப்பர்.
கான்செப்ட் இல்லை சார். இப்போ ஸ்கூல் டேஸில் வந்துட்டு நம்மளோட சாலமன் பாப்பையை வந்துட்டு சார் அறிக்கார். அவர் வந்துட்டு அட்டண்டன்ஸ் எடுக்கார். அப்போது ஹீரோஸ் எல்லாம் வராங்க. அதுதான். அன்பு தாய்மார்களே, அருமை பெரியோர்களே, அழகு பெண்களே, மிக அழகான ஆண்களே, அழகு பெண்களேன்னு சொன்ன உடனே கையை தட்டிருக்கணும் இல்லை, தட்டலே பருவாயில விடுகை, அவர்களுக்கு நம்பிக்கை இல்லை போல இருக்கு. என்ன வந்து கான்செப்டுக்கு விட்டாகி நான் வந்துக்கிட்டு அட்டண்டன்ஸ் எடுக்கலாம் வாங்கி, முதல்ல அட்டண்டன்ஸ் எடுக்கிறதுக்கு வாங்கி நம்ம ஜனகராஜி எங்கள் அத்தா ஆடு வளர்க்கலாம் மாடு வளர்க்கலாம், அதுக்கு பதிலாக என்னத்தான் வளர்த்தாங்க. என்னப்பா ஆடு வளர்க்கல மாடு வளர்க்கலன்னு சொல்கிறேன், பரவாயில்லை விடு, அவங்கக்கிட்ட சல்லி இல்லை போல. நீ இப்போ என்ன பண்ணுற, அட்டண்டன்ஸை சொல்லு. சார் தங்கச்சி என்னாக்காச்சு சார், தங்கச்சி என்னாக்காச்சு, முதல்ல போய் ஹாஸ்பிட்டலில் பாரு, அதை விட்டுட்டு இங்கே வந்திருக்கு, சரியில்லை விடு. இவரும் போயிட்டாரு. அடுத்ததாவாகே நம்ம ரகுவரன், அதுக்கேப்பா ஆட்டோ ஓட்டுறே, அதுக்கே ஆட்டோ ஓட்டுறே, என்ன பிரச்சனை தெரியுமா? என்னப்பா பிரச்சனை உனக்கு, ஏன் லேட்டாக வாரே, சரியில்லை பார்த்துக்கோ. காலையில் எழுந்திரிச்சா பஸ் ஸ்டாப்பில் 10 ஃபிகர் இருக்கும், 10 ஃபிகரில் 5 ஃபிகர் நல்லாயிருக்கும், 5 ஃபிகர் மொக்கையாக இருக்கும். பஸ்ஸில் ஏறினா கண்டக்டரை ஏமாற்றிட்டு வரணுன்னா எவ்வளோ பிரச்சனை. நீ கேட்பார் ஆண்டனி மார்க்கேனு. இவன் என்னடா வந்து போகிறதுக்கெல்லாம் மியூசிக் போடுறான், இது சரியில்லை, இன்னும் கொஞ்சம் நேரம் பேசினா பாம் வச்சுடுவேன் அப்படின்னு சொல்லிடுவான் போலே. நீங்களும் போங்க. அடுத்ததாக வாங்கி நம்ம விஜயகாந்த், யாரும் என்ன கூப்பிட்டது? நான் தான்ப்பா. எதுக்கு சார் என்ன கூப்பிட்டீங்க? எனக்கு தான் கேப்டன் ஒரு பேர் இருக்குல்ல. ஆமாம், நீ கேப்டனு, நான் வைஸ் கேப்டனு, இவங்கெல்லாம் அம்பியர். ஒரு 20-20 விளையாடுவோமா? இது சரியில்லை பார்த்துக்கு. அட்டண்டன்ஸை சொல்லுப்பா. அட்டண்டன்ஸ் ஆட ஒன்று பத்துச்சு உங்கள் ஆத்தாட மடையா. இப்படியெல்லாம் சொல்லப்படாது, நீங்களும் போங்க. அடுத்ததாக வாங்கி நம்ம ஜெய் தம்பி, சார் என்ன சார் பிரச்சனை உங்களுக்கு? அதுக்கேப்பா அழுகிறே, இது சரியில்லை பார்த்துக்கு. யார் அழுதா? கண்ணு வரக்குச்சு சார். வேணாம் சார் விட்டுருங்க. சரிப்பா, நீயும் சரி வரலே, நீயும் போங்க. அடுத்ததாக வாங்கி நம்ம பிரகாஷ் ராஜ், லவ் விட சொல்லலாம், லவ் விட. இவன் என்னப்பா வாத்தியாருக்கு லவ் யூ சொல்கிறான்? உனக்கவண்டி சொல்லுவான், உனக்கவன் சொல்லுவான். தனலட்சுமியை சாமிடி சாமின்னு சொன்னால் கோவில் கட்டி கும்பிட வேண்டியது தானே. இங்கேயப்பா வந்திருக்கே, சரியில்லை பார்த்துக்க. கோர்ட்டு வாசலில் இருந்து கோயில் வாசல் வரைக்கும் கொலை பண்ணியிருக்கேன். மொத்த பண்ணின்னா ஒரு பயம் இருக்கணும். அதுக்கு ஏதோ அப்துல்லா கலாம் கையால் அவார்டு வாங்கின மாதிரி சொல்கிறான். இது சரியில்லை பார்த்துக்கோ, நீங்களும் போங்க. அடுத்ததாக வாங்கி நம்ம விடி கணேஷ் தம்பி, என்ன சொல்லுது? கணேஷ்னு சொல்லுதான். என்ன சார்? என்னப்பா இப்போ என்ன பண்ண போகிறேன் சார்? என்ன சார், என்ன தெரியலையா? ஜெஸ்ஸின்னு சொல்லுமே, புரியல. அதுக்கு இப்போ என்ன பண்ணுறே? அட்டண்டன்ஸை தானே சொல்ல சொன்னேன், நீ என்னண்டா ஜெஸ்ஸியே சொல்கிறே? இவர் என்னென்னா ஜெஸ்ஸின்னு சொல்கிறாரு. இங்கே வந்திருக்கிற பசங்க எல்லாரும் நம்ம தனு வந்திருக்காக, தனுவை பார்க்காகலே. இது சரியில்லை பார்த்துக்கு. வகுப்பை கவனிங்கய்யா, வகுப்பை கவனிங்க. அடுத்ததாக வாங்க நம்ம உசுலமணி, எவ்வளோதான் சாப்பிட்டாலும் சாப்பிட்டுக்கிட்டே இருக்கணும் போல இருக்கு சார். என்னப்பா இப்படி பேசுகிறே? சரியில்லை பார்த்துக்கு. உன்னை அட்டண்டன்ஸ் எடுக்க வர சொன்னால் நீ சாப்பிட்ற கதையை கதைக்க முடியலை, போயிடு. அடுத்ததாக வாங்கி நம்ம கார்த்திக் தம்பி, ஹேயூ எல்லாருக்கும் வணக்கம்மா. என்ன வந்து பேச சொன்னா என்னென்னு நான் பேசுவேன். முதல்ல வாயில் வைக்கிற வெத்திலையை துப்பிட்டு பேசியா, இது சரியில்லை பார்த்துக்கு. எனக்கு பேசலாம் வராது, நான் வந்து ஒரு பாட்டு மட்டும் பாடிட்டு போயிடுறேன். ஹவாய் மணிவெட் ஃபுல் எஷர் 3 பிக் பாக் ஃபுல். 3 தருவேன் நினச்சிங்களா? தரமாட்டேன். 3 தருவேன். எனக்கு தான், உனக்கு ஒரு ஃபுல், எனக்கு ஒரு ஃபுல். இவன் என்னையா ஃபுல்லு ஹாஃப்னு மூடையே மாத்திரான். நீயும் சரியில்லை, நீங்கள் போப்பா. சரி வரலே,
வகுப்பை இதோட முடிச்சிக்கலாம். நாம் முடிச்சிக்குவோம். எனக்கும் வாங்க பழகலாம் நிகழ்ச்சி பார்க்க டைம் ஆச்சு. வாரேன். ஆல்ரைட், முதல் தடவை எங்களுடைய நிகழ்ச்சிக்கு வந்திருந்தாலும் இத்தனை வாய்ஸ் வந்து என்னால் பேச முடியும் அப்படிங்கிறத வந்து நிரூபித்து காட்டிருக்காரு. என்ன பேர்? கினாஸ். ரைட். இன்னைக்கு முதல் பெர்ஃபார்மன்ஸாக இருந்தாலும் வந்து நிறைய வாய்ஸை வந்து பேசியிருந்தாரு. அதை பற்றி சார் சொல்லுங்கள். உண்மையிலே கினாஸ் வந்து ஒரு பார்க்க ஒரு சின்ன குழந்தை மாதிரி இருக்கார். ஒரு நிறைய விஷயங்களோட நிறைய பண்ணணுன்ற ஒரு ஆர்வத்தோடு வந்திருக்கிறீங்க. நீங்கள் எப்படி வந்தாலும் இந்த வாங்க பழகலாம் வரவேற்கும். எந்த நேரமும் கதவு திறந்துருக்கும். அது அதே வகையில் வந்து இப்போ நீங்கள் பண்ணது நல்லா இருந்தது. நிறையா வயசுகளில் உங்களுக்கு பிரகாஷ் ராஜோட வயசுலாம் வருது. இன்னும் உடனே இது செஞ்சு முடிக்கணுன்றதுக்காக பண்ணுறதால கொஞ்சம் பதட்டம் இருக்குது. மற்றபடி நீங்கள் இன்னும் கொஞ்சம் தெளிவாக அமைதியாக பண்ணால் இன்னும் நல்லா பண்ணுவீங்க. பெரிய பாதொன்று இருக்குது உங்களுக்கு. சரியாக பயன்படுத்துனீங்களா எங்கேயும் போல பதட்டம் இல்லாமல் அமைதியாக பண்ணுங்கள். வாழ்த்துக்கள். துபாய் போகலாமா? துபாய் போக கஷ்டம். துபாய்க்கு நீங்கள் விரும்ப பெரிய பாதன்னு சொன்னீங்க. துபாயில் இங்கே ஆமாம் தனுன்னு யோசிச்சுக்கோங்க. துபாய்க்கு அந்த பாதையிலே போயிடலான்னு. அங்கேயே போய் பார்த்துக்கோங்க. துபாயில் அரபிக்காரன் தெரியாது உங்களுக்கு. இல்லை அங்கே தான் விவேகானந்தர் தெரியும்னு சொன்னாங்க. சரி கழிச்சிடுவேன் சார். நான் தான் சொன்ன மாதிரி ஆள் ரொம்ப சின்னதாக இருந்தாலும் கடுகு சிறிதாக இருந்தாலும் காரம் குறையாதுன்னு சொல்லுவாங்க. அவருடைய காரமும் இருக்குது, அவருடைய திறமையில் சாரமும் நமக்கு புரியுது. சரியா? ஆனால் நான் நினைக்கிறேன் போக இன்னும் ரொம்ப நல்லா தன்னை பழக்கப்படுத்திக்கிட்டு பக்குவப்படுத்திக்கிட்டு வந்தாருன்னா இன்னும் நல்லா பிரைட் பண்ணலாம். அந்த வகையில் இந்த வாங்க பழகலாம் நிகழ்ச்சி வளர்ந்தோருக்கு ஒரு பலம் என்றாலும் வளர்வோருக்கு இது ஒரு களம். அந்த களத்தை நன்றாக பாவிச்சிருந்தீங்கன்னா அந்த எதிர்காலம் ரொம்ப நல்லா இருக்கும். வாழ்த்துக்கள். சரி, ஓகே. உங்களுடைய திறமையை இன்னும் நீங்கள் தீட்டிட்டு வந்தீங்கன்னா இன்னும் நீங்கள் மிளரலாம் அப்படின்னு கூட சொல்லியிருக்காங்க. உங்களுக்கு என்னென்ன குரல் வருமோ அந்த சிறப்பாக வரக்கூடிய குரல்களை ஒரு குறிப்பிட்ட ஸ்கிரிப்டுக்குள்ளே நல்லா செஞ்சு நீங்கள் அடுத்த மேடையில் வந்து இன்னும் அதை விட சூப்பரான பெர்ஃபார்மன்ஸ் கொடுக்கணும் அப்படின்ற வாழ்த்து. ரைட். சரி, ஓகே. தேங்க்யூ ஸோ மச். சரி, ஓகே. எங்களுடைய புதுமுகம் கினாஸ் வந்து ரொம்ப சூப்பராக வந்து கலக்கிட்டு போயிருந்தாரு. ஸோ அவரை தொடர்ந்து அடுத்ததாக வந்து 2 பழைய முகம் தான் சீசன் 1ல இருந்தே இருக்கு. ரொம்ப பழைய முகம். அதில் ஒன்று வந்து அடிப்பட்ட முகம், ஒன்று வந்து இப்போ அடிபட்டுக்கிட்டு வர முகம். அந்த 2 முகத்தையும் சேர்த்து இன்னைக்கு வந்து அடுத்ததாக நம்ம இந்த மேடையில் பார்க்க போகிறோம். சூப்பரான பெர்ஃபார்மன்ஸ் ஒன்று கொடுக்க அடுத்த இந்த வாங்க பழகலாம் நிகழ்ச்சியில் வரப்போகிறாங்க எட்வர்ட் அண்ட் நஜாத். ஸோ நீண்ட நாளைக்கு அப்புறம் நஜாத் வந்திருக்காரு. நஜாத்துக்கு கேட்டால் நாங்கள் ரொம்ப பிஸி. மச்சான் நான் இந்த வாங்க பழகலாம் தான் வந்திருக்கு, சும்மா போர்டு அடிச்சுன்னு வந்துட்டு. நீங்க வெள்ளை சட்டையோட வந்திருக்கு. வெள்ளை சட்டை போட்டால் அடிப்பாங்கன்னு இந்த ஏரியாவில் தெரியாது போல. நீங்க வெள்ளை சட்டையோட வந்திருக்கு. ரைட், பாப்போம். சரி, ஓகே. லெட்ஸ் வெல்கம் देम. அனைவருக்கும் வணக்கம். வெட்டுக்குத்து நிகழ்ச்சியில் உங்களை சந்திப்பதில் பெரும் மகிழ்ச்சி அடைகின்றோம். பழைய இயம்பத்தலைக்கு பேரிச்சப்பழம் மற்றும் பழைய உடைந்த பிளாஸ்டிக் கதிரைகள் வழங்கும் வெட்டுக்குத்து நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கின்றோம். இன்றைய தினம் எங்கள் கலையத்துக்கு ஒரு நிறைய வேலைகள் இருந்தாலும் அந்த வேலையை முடித்து விட்டு எங்கள் கலையத்துக்கு வந்திருக்க ஒரு நேரத்தை ஒதுக்கி எங்கள் கலையத்துக்கு வந்திருக்கின்றார் அஞ்சாசிங்கம் மருதுபாண்டி அவர்கள். அவர் நிறைய கட்சியிலிருந்து அடி துரத்தப்பட்டாலும் ஒரு கட்சி ஆரம்பித்து அந்த கட்சியிலே நான் இருப்பேன், நான் வெற்றி பெறுவேன் என்று அடம் பிடித்துக் கொண்டிருக்கின்றார். ஆகவே அஞ்சாசிங்கம் மருதுபாண்டி அவர்களை அன்போடு எங்களுடைய கலையத்துக்கு அழைக்கின்றோம். பேட்டியெல்லாம் கொடுக்க போறோம். அன்பார்ந்த பெரியோர்களே, தாய்மார்களே, மக்களே, பெருமக்களே, கான்செப்டே இல்லாம நீங்க பேசும்போது பைக் இல்லாம நாங்க பேசக்கூடாதா? இப்படிதான் டெல்லியில ஒரு தடவை போயிருக்கும் போது முதல்ல ஜனங்களை வீழ்த்திடுவோம். அதாவது பாத்தீங்கன்னா நான் உங்களோட மருதுபாண்டி பேசுறேன். அதாவது நான் இந்த வருகின்ற தேர்தலிலே வெற்றி பெற்றால் உங்களுக்கு பல பல பரிசுகளை தர இருக்கிறேன். விஜய் சார், டிவியா? உங்களுக்கு டிவி தர மாட்டோம், வேற 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 தருவோம். அதாவது மக்களுக்கு நான் சொல்ல விரும்புகிற ஒரே ஒரு விஷயம் என்னவென்றால் என்னுடைய சின்னமாகிய
30 தொட்டி சின்னத்துக்கு நீங்கள் வாக்களித்து என்னை தெரிவு செய்தீர்கள் என்றால் தடு மாதிரியான பெண்களுக்கு நான் நிறைய பிள்ளைகள் அதாவது தென்னம்பிள்ளைகள் கொடுப்பேன். போதுமாமா? போதுமா? கேட்டது கிடைச்சிருச்சா? அரசியல் நிகழ்ச்சி காசு கட்டு விளம்பரம் லைவா போகுதா? ஓ சாரிப்பா. யார் பாடி? நான் தான் இந்த நிகழ்ச்சியை தொகுத்து வழங்குறேன். நானாவது அரசியல்வாதின்னா எல்லாரும் நம்புவாங்க. இந்த மூஞ்சி தொகுப்பாளி நான் நம்புவாங்களா? யாராவது உள்ள ஐயா நம்பர் நேரத்தை நீங்க உட்காந்துருக்கீங்க, நீங்க அங்க உட்காந்துருக்கீங்க. இவர் பெரிய முதல்வர் படத்துக்கு அடிச்சுடு, நான் ரகுவரன் அவர் காப்பு பேசுறாரு. பரவாயில்ல, நிகழ்ச்சிக்கு போயிடலாம். முதல்ல வணக்கம் சொல்லுவார். வணக்கம் அகா ஜடக்கலே. வணக்கம் 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 சொல்லி வணக்கம் பியூட்டிஃபுல் கே. ஓகே. நிகழ்ச்சியில் மருதுபாண்டி அவர்கள் நாங்கள் அன்போடு வெட்டுக்குத்து நிகழ்ச்சியில் வெட்டுக்குத்து இடி அப்படிலாம் வைக்கிறாங்க. நான் வெட்டுக்குத்து வச்சு. ஓகே ஓகே ஓகே. இன்றைய தினம் முதலாவது கேள்வி கேட்கணும் ஐயா. அரசியல் கேட்க போறோம். அழகா உட்காருங்க, அரசியல்வாதி மாதிரி உட்காருங்க கொஞ்சம். அது ஒண்ணும் இல்லப்பா, பின்னாடி எனக்கு ஒரு வியாதி, அரசியல் வியாதி, அதனாலதான் அப்படி கண்டுக்காத. அதான் அம்மா அப்பா செஞ்ச குற்றங்கள் பின்னுக்கு பாதிக்கப்படும் சொல்லுவாங்க. அப்படியா? யாரு கலைச்சல் சொல்லி தந்ததா? உலக நடிப்புடா சாமி. கேள்வியை மட்டும் சொல்றா, எக்ஸாம் கிட்டம்னா வேறாட்டா. கேள்வி கேட்போம். நீங்கள் ஆட்சிக்கு வந்தால் நேர்மையான ஆட்சி நடைபெறும் சொல்லிருக்கீங்க. அது எப்படியா நேர்மையான ஆட்சி சொல்லுங்க. நேர்மையான ஆட்சின்னு சொன்னா அது எப்படின்னா, எல்லாருக்குமே நான் ஒன் லைட் சோப் ஆக்கி கொடுத்துருவேன். அந்த சோப்பை கொடுத்தா எல்லாருமே அதை பூசிக்கிட்டு நேர்மையான ஆட்சி நடத்துவாங்க. ஏன்னா அதான் நேர்மையை சின்னவாச்சே, அதானே டிவியில போடுறாங்க. நிகழ்ச்சியில் அடுத்த கேள்வி, நாட்டுல இந்த லஞ்சம் தலைவிரிச்சு ஆடுது அப்படி சொல்றாங்க. நீங்க ஆட்சிக்கு வந்தா எப்படி இந்த லஞ்சத்தை நிறுத்துவீங்க? தலைவிரிச்சு ஆடுறது. ஓ, இதென்னப்பா ஒரு பெரிய பிஸ்கோத்து கேள்வி. அந்த தலைவிரிச்சு ஆடுற லஞ்சத்தை அந்த தலையை அப்படியே கோடி கட்டி அதுக்கு ஒரு ரிப்பன் போட்டு பூ போட்டு அப்படியே பொட்டி வச்சு அடக்கி ஒழுகி நீட்டாக்கி வச்சிருவேன். அப்புறம் லஞ்சமே ஆடாது. அருமையான ஒரு விட நீங்க சொல்லிருக்கீங்க. யாருமே நம்பாத ஒரு விடையை சொல்லிருக்கீங்க. சொல்றேன், மகள் உங்களுக்கான அந்த அரசியல்வாதியை தேர்ந்தெடுக்க வேண்டுமா வேண்டாமா என்று உங்களுடைய நம்முடைய கலாச்சாரத்தை பத்தி கலாச்சாரத்தை பத்தி சொல்லணும். அது வந்து தென்னை மரத்துலயோ இல்ல பனை மரத்துலயோ கலாச்சாரம் இல்ல கலாச்சாரம். கலாச்சாரம் அதாவது பண்பாடு. பண்பாடு பழைய தொழிலுக்குலாம் போக வருது, ஒன்றும் பிரச்சனை. எது பண்பாடு? ஓ பண்பாடா? அப்படி தெளிவா தூய தமிழ்ல சொல்ல வேண்டியதாருதாயே. சாரி, கட் பண்ணிக்கிறேன். பயன்படுத்தணும். எடிட்டர் எழுதிக்கிருக்காரு. எல்லாத்தையும் நம்மளே பண்ணிட்டா எடிட்டருக்கு வேலை வேணாமா? என்ன கேட்டீங்க ராஜா? பண்பாடு. பண்பாடு. ஓகே, நீ மூடு. பண்பாடை பத்தி சொல்லணும் சொன்னா இத பத்தி ரஜினிகாந்தே சொல்லியிருக்காரு. சொல்லியிருக்காரு, கேளுப்பா. பண்பாடு இல்லாத பாரதம் இல்லை, பாரதம் இல்லாத பண்பாடு இல்லை அப்படின்னு ரஜினிகாந்தே சொல்லியிருக்காரு. அது மட்டும் இல்லாம திருவள்ளுவர் சொன்னதா எனக்கு ஞாபகம் இருக்கு. அதாவது பண்பாடு அப்புறமா சாப்பாடு இப்படி திருவள்ளுவர் சொல்லியிருக்காருப்பா. மீசம் மீதியே கொமன் சொல்லும் போது கலை சொல்லி சேர்த்து கேட்டுங்க. அவர் நல்லா சொல்லுவார். அடுத்து ஒரு நாட்டுக்கு முக்கியமா ஒரு கேள்வி. நாட்டுக்கு முக்கியமா சென்செக்ஸை பத்தி என்ன நினைக்கிறீங்க? சென்செக்ஸா? அந்த படம் எங்க வருது? சென்செக்ஸ்னா அந்த படம் இல்லையா? புள்ளி விவரம். புள்ளி விவரத்தை புள்ளி விவரமா? தெளிவா சொல்ல வேண்டியதானையா? என்கிட்ட போய் இங்கிலீஷ்ல பேசிக்கிட்டு புள்ளி கருப்புள்ளி செப்புள்ளி இந்த ஊர்லயே நான் தான் பெருப்புள்ளி. போனே இல்ல இருக்கிறதா நினைச்சுக்க. ஹலோ. கண்டிப்பா வர்றவா? ஓ டெல்லி. ஓகே 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 கட்டு. ஓகே ஓகே. அடுத்து ஒரு கேள்வி. அது ஒண்ணும் இல்லையா? ஏன் கோல் வந்து கேட்க மாட்டியா? இல்ல நீங்க எங்களை பத்தி நாங்க சொல்றதாலயா அரசியல்வாதி? என்னையா நீ கேட்க மட்டும் எப்படியா மகாஜனங்க எங்களை பார்த்து நாளைக்கு ஓட்டு போடு? சொல்லுங்க. இது நல்ல எங்க இருக்கு அழகு. எந்த விட்டு அதாவது கால் வந்துச்சு, ஏதோ வாங்க போடல ப்ரோக்ராமா. நான் வந்தா தான் இந்த ப்ரோக்ராமே நடக்குமா? வேற கால் பண்ணி கூப்பிட்டே இருக்காங்க. அதான் வந்துடுறேன். கோசிப் கோசிப்னு சொல்லுவாங்க. இதா வதந்திகள். கோசிப்பா? வதந்தி தான் இது நினைக்கிறேன். ஐயோ ராஜா, தீயில சுட்ட பண்ணு மாதிரி மூஞ்ச வச்சுக்கிட்டு இவன் வதந்திய பத்தி பேசுறாரே. வகுப்பு கலவரம் அதிகமாக காணப்படுது. ஆமா ஆமா. வகுப்பு கலவரத்தை அடக்கணும்னு நீங்க என்ன செய்ய?
ஆமாப்பா வகுப்பு கலவரம் தான் நிறைய நடக்குது. நாட்டுல எங்க போனாலும் 10ஆம் கிளாஸ் பையன் 9ஆம் கிளாஸ் பையன் அடிக்கிறான், 6ஆம் கிளாஸ் பையன் 5ஆம் கிளாஸ் பையன் அடிக்கிறான். அது மட்டும் இல்லாம அன்னைக்கு ஒரு ஊர்ல கத்தியால விளையாட்டால எல்லாம் மூஞ்ச கீறிடுறான். ஐயா வகுப்பு கலவரம்னா அந்த வகுப்பு இல்ல, இந்த சாதி மத பிரச்சனைகள் அதை சேர்க்கிறேன். ஜாதி சண்டை அதை சொல்ல வரீங்க. ஐயோ இது வேற டாபிக் ரத்தகுமார் சார், இதெல்லாம் நமக்கு வேணாம் விட்டுடு. நெக்ஸ்ட் क्वेश्चन. நம்ம நாட்டுல தீவிரவாதம் இல்லாம செய்யணும்னா நம்ம என்ன செய்யணும்? தீவிரவாதம். தீவிரவாதம் நல்ல क्वेश्चन. அதாவது திண்டுக்கல் லியோடி சாலமன் பாப்பையா இவங்க 2 பேரையும் கூட்டிக்காந்து நல்ல தீவிரமா ஒரு வாதம் பண்ணி வச்சு அதுக்கு நிறைய ஒரு சொல்யூஷன் கொடுத்துடலாம். அப்படி இல்லைன்னா நல்ல ஒரு ஆதித்தை நடத்துற ஜப்னாவில் ஒரு ஆயுர்வேத ஹாஸ்பிட்டல் இருக்கு, அங்க பக்கவாதம் முடக்குவாதம் அதுக்கெல்லாம் தீர்வு கொடுக்கும் போது இந்த தீவிரவாதத்துக்கு கொடுக்க மாட்டாங்களா? கொடுக்க மாட்டியா? இந்த விமான ஓட்டிகள்லாம் அடிக்கடி இந்த ஸ்ட்ரைக் பண்ணிடுறாங்க, இதுக்கு என்ன ஒரு தீர்வு சொல்றீங்க நீங்க? அப்படிதான்ப்பா ஒரு தடவை நானும் விமானத்துல போயிருந்தேன், திடீர்னு கீழே ஸ்ட்ரைக் போட்டாங்க பிளைட், அப்படியே அது விமானத்தை ஓட்டுற பேர் என்ன பைலட்டு வராது அந்த பைலட் அப்படியே திடீர்னு டப்புக்கிட்டு ஓடி போயிட்டானே. அதுக்கப்புறம் ஏதோ நம்ம ஊர்ல சேர ஓட்ட ஓடின அந்த அனுபவத்தை வச்சு நான் தான் அதை அப்படியே ஓட்டி அப்படியே லேர்ன் பண்ணி அப்படியே ஜப்னாக்கே கொண்டு வந்து பார்த்து கேட்கிறேன். நெக்ஸ்ட் எவ்வளவு அனுபவம் இருக்கு. சினிமா கலைத்துறை தங்கு தடையின்றி வளர வேண்டுமா என்ன செய்யும்? என்னையா கேள்வி கேட்கிற? இந்த கோடாம்பாக்கம் சென்னை அங்க போய் நல்லா யூரியாவை போட்டுட்டா அது நல்லா வளர்ந்துற போகுது. இதெல்லாம் கேள்வியா? என்ன கேள்வி கேட்கிற? எத்தனை பேட்டி கொடுத்துருக்கீங்க? அவங்க கிட்ட எல்லாம் கேட்க வேண்டிய கேட்டியா? அரசியல்வாதி கிட்ட கேட்டுட்டேன். அரசியல்ல இதெல்லாம் சாதாரணமாப்பா. இந்தியாவை கிட்டத்தட்ட பாய்ச்ச ஒரு விடன்னா வெள்ளம் வராம தடுக்கணும். நீங்க என்ன செய்ய? வெள்ளம் வராம தடுக்கண்டா அது என்னையா நம்ம கையில இருக்கு, எல்லாம் ஆட்டோ கையில இருக்கு. மழை வராம தடுத்தா வெள்ளம் வராம தடுத்துரு. நெக்ஸ்ட் क्वेश्चन. அடுத்த முக்கியமான இந்த பிரச்சனை காவேரி பிரச்சனை. காவேரி வீட்டுக்கு நம்ம போற மேட்ரு எல்லாருக்கும் தெரிஞ்சிருச்சு போல. காவேரி வந்து அந்த பிரச்சனைக்கு பொறுப்பா நான் சொல்றேன். காவேரியை கூட்டியாந்து அவன் புருஷனையை கூட்டியாந்து சமரசமா கலைச்சு சேர்த்து விட்டா நாட்டை நிறைய பிரச்சனை அவர் தானையா தீர்த்து வைக்கிறாரு. கையை தட்டுக்க. ஓகே, உங்களோட கட்சி அலுவல்கள் உங்களை அழைக்கிறதுனால இறுதியா ஒரு கேள்வி அழைக்கிறா. ஓகே, இறுதியா உங்களுக்கு கேள்வி. இந்த சூழல் எல்லாம் மாசடைய காரணத்தால இந்த ஓசோன்ல ஓட்டை விழுந்துருச்சு. இந்த ஓசோன்ல ஓட்டை அடைக்கணும் நீங்க என்ன செய்யணும்? ஓ மை காட், ஓசோன்ல ஓட்டை விழுந்துச்சு. அதுக்கு என்ன பண்ணணும்னா எனக்கு தெரிஞ்ச ரவிக்குமார்னு ஒரு நல்ல மேசை இருக்கான், அவன்கிட்ட நல்ல ஒரிஜினல் சிமெண்ட் இருக்குது, அதை எடுத்து அப்படியே பொசுக்குன்னு அடைச்சு விட்டா கிளீனா அடைச்சு விடுறான். நல்ல பழுது வாப்பா, வேணும்னு சொல்லுங்க. கூலி ஒரு நாளைக்கு 100 ரூபா கொடுத்தா போதும், பேரனுக்கு ஏற்ற வேலை. போத குறைக்கு எக்ஸ்ட்ராவா பிட்டுலாம் போட்டு நாய் பூனை அது மாதிரி அத்லெட்டிக்கெல்லாம் வச்சிருக்கான். இந்த மாதிரி ஒரு விடையை நாங்க எதிர்பார்க்கவே இல்லையா? இன்னும் நிறைய இருக்குப்பா, வேணுமா? வேணாம். ஆகவே இந்த அந்த Facebookல நேயர்கள் கேள்வி கேட்டிருப்பாங்க, சென்னைக்குள்ள கேட்க மாட்டாங்க. Facebookல கேட்க மாட்டேங்கிறாங்க. என்ன காரசாரமான கேள்வி நாங்க வேணா காரசாரமான கேள்வி கேட்கறனால அந்த Facebookல கேள்வி கேட்க மாட்டேங்கிறாங்க. ஓகே, வார அரசியல்வாதிகளும் இப்படி கேள்வி கேட்காங்க ஏற்கனவே சொல்லிடுறாங்க கேட்ட. அப்படியேவா? எல்லா மேட்டர் தெரிஞ்சிருச்சா? ஓகே, நான் வரும்போது ஏதாவது ஒரு பாட்டு போட்டுருக்கலாம்ப்பா, ஏன் பாட்டு போடல? பாட்டு போடல. நினைச்சேன் நிறைய கட்சிகள் வந்து இப்ப பாட்டு போடாத நிறைய பேர் மேடைக்கு ஏறாங்கன்னு கேள்விப்பட்டிருக்கேன். இதெல்லாம் வேணாம், வேற மாதிரி போகுது. உடனே கடையை சாத்தி கல்லாவை கட்டுங்க. ஐயா கொஞ்சம் நிகழ்ச்சி முடிச்சிடணும். முடியலையா? நம்ம முடிக்க முடியலையா? பாக்குற ஜனங்க நம்மள முடிச்சிருவாங்களே. இவ்வளவு நேரமும் எங்களோடு வெட்டுக்குத்து நிகழ்ச்சியில் இணைந்திருந்ததுக்கு உங்களுக்கு அனைவருக்கும் நன்றியை தெரிவித்துக் கொண்டு எங்களுடைய அஞ்சா சிங்கம் மருது பாண்டி அவர்களுக்கும் நன்றியை தெரிவித்துக் நிகழ்ச்சி முடிச்சிருக்கோம். இதே போன்ற நிகழ்ச்சியை வருகிற வாரம் உங்களை சந்திப்பதில் பெரும் மகிழ்ச்சி அடைந்து கொண்டு இன்றைய தினம் விடைபெற்றுக் கொள்கின்றோம். நன்றி, வணக்கம். நெக்ஸ்ட் எந்த சேனல்? வணக்கம் அரசியல்வாதி அவர்களே. நல்ல அரிசி விற்கிற வியாபாரி மாதிரி இருந்துக்கிட்டு அரசியல்வாதியா இவ்வளோ நேரம் அங்கே உட்காந்து இதை தான் யோசிச்சிருக்காப்ல. ஆல் தி பெஸ்டியா. நீங்கள் ஒரு மாதமா யோசிச்சதை நாங்கள் ஒரே நிமிஷத்தில் யோசிச்சல. பரவாயில்ல, மைக்கு கொடுத்தா எதை வேணாலும் பேசுறது. மைக்கு கொடுத்தா பேசுகிற வேலையை அரசியல். ஓகே ரைட். நம்ம நஜாத்
சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை, சூப்பராக இருந்தது, நல்லா இருந்தது. நஜாத்துடைய ஒரு வார்த்தை, ஒரு கவுண்டர், ஒரு டயலாக் எல்லாமே சூப்பராக இருந்தது. இனி எட்வர்டும் சேர்ந்தா நீ அதை சொல்ல வேண்டிய அவசியமே இல்லை. சூப்பராக இருந்த பெஸ்ட் பர்ஃபார்மன்ஸ். சரி கதை சொல்லுங்க சார். அதாவது ஒரு விஜயுடைய கொமெண்ட்டை ரொம்ப கொஞ்சம் கவனிக்கணும். அவர் சொன்னார் அரசியல்வாதியாக வந்தானா அரசியல் வியாபாரியாக வந்தான்னு கேட்டார். இவ்வளோ நல்ல அருமையான நிகழ்ச்சியை பண்ண நீங்கள் அதில் உள்ள அந்த கருத்தை நீங்கள் புரிஞ்சுக்கிறேன்னா, ஒரு கேரக்டர் வர்றப்போது அந்த கேரக்டராக வந்தீங்கன்னா அது இன்னும் உங்களை எங்கேயோ கொண்டு போயிருக்கும். நிச்சயமாக சொல்கிற போது அந்த ஒரு கேரக்டருக்கு வந்து உடைகள்லேருந்து ஒப்பனைகள்லேருந்து ரொம்ப கவனம் செலுத்தணும் அப்படின்னு. அதை மட்டும் பண்ணியிருந்தீங்கன்னா நஜா எங்கேயோ போயிருப்பாங்க. ஆனால் ஒன்று இருக்குது, ரொம்ப நாளைக்கு பிறகு ரொம்ப நல்லா சிரித்தோம் 2 பேர், அதை மறந்துட முடியாது. அருமையான இது. ஆனால் இந்த கன்செப்ட்லேருந்து ஒன்றை திட்ட தெளிவாக இருக்கீங்க. சம்பந்தம் இல்லாமல் பேசுகிறவன் அரசியல்வாதி, விஷயம் தெரியுதோ இல்லையோ தெரிஞ்ச மாதிரி காட்டிக்கிறவன் அரசியல்வாதி. அப்படி இந்த அரசியல்வாதியை புட்டு வச்சுட்டீங்க. ரொம்ப நன்றி, ரொம்ப தேங்க்ஸ். பழைய வந்து அரசியல்வாதிகள் பேசுகிற மேடையில் பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு முன்னால் ஒரு 10-20 மைக் இருக்கும். அதை ஒரு சின்னவங்க கேட்டாங்க, என்ன எதுக்கு இவ்வளோ பெரிய மைக் வச்சுருக்காங்க அப்படின்னு. அவங்க பல பேர்கிட்ட பல மாதிரி பேசுவாங்க, அதனால பல மைக் வச்சுருக்கோம் அப்படின்னு. அந்த மாதிரி ஒரு வார்த்தை பேசுறது கிடையாது. அப்படி ஒரு அற்புதமான அரசியல்வாதி செஞ்சுருக்காங்க. ஆனால் இந்த ஒரு தடவை துபாய்க்கு போகணுன்னு சொன்னீங்களே, நீங்கள் போனதே ஒரே ஒரு தடவை தானே? எதுவாக இருந்தாலும் அசிஸ்டன்ட் கேளுங்க, அவர் பதில் சொல்லுவார். யாரு நீ? நீங்க தொகுப்பாளர் தான். அப்ப இவர் யாரு? இப்படித்தான் கண்டவங்க எல்லாம் தொகுப்பாளர் ஆகுறாங்க அப்படின்னு சொல்லி எல்லாருமே கிளம்பிடுறாங்க. இது நான் யாரையும் சொல்லலைங்க, நமக்கு எதுக்கு ஊர்வம்பு? போங்கடா, சோத்துல வச்ச வைக்கிறோம். ரைட், நம்ம எட்வர்ட் அவரோடு சேர்ந்து நஜாத் வந்து சூப்பரான பெர்ஃபார்மன்ஸ் கொடுத்துருந்தாங்க. ரொம்ப நாளைக்கு அப்புறம் 2 பேர் வந்திருந்தாலும் கலக்கலான ஒரு பெர்ஃபார்மன்ஸ், எல்லாரும் ரொம்ப சிரிக்க வச்சிருந்தாங்க. ரைட், அந்த சூப்பரான பெர்ஃபார்மன்ஸ் தொடர்ந்து அடுத்து யார் வரப்போகுது? அடுத்ததாக பார்த்தீங்கன்னா எங்களுடைய நிகழ்ச்சி இவ்வளவு தூரம் வந்துருச்சு. ஸோ கொஞ்சம் லைட்டாக போர் அடிக்கிற மாதிரி இருக்கும்போது எங்களுடைய நிகழ்ச்சியை வந்து இன்னும் மெருகூட்டுறதுக்கு வந்து ஒரு சூப்பரான டான்ஸ் பர்ஃபார்மன்ஸ் இருக்கும். ஸோ அதை வந்து வளமையாக கொடுக்குறது யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எங்களுடைய டிஸ்கோ ராஜா. ஆனால் இந்த முறை அந்த பெர்ஃபார்மன்ஸை கொடுக்கறதுக்கு எங்களுடைய உசைன் நானா காத்துட்டு இருக்காரு. ஸோ உசைன் நானா கூட ராதா அண்ட் அவங்களோட சேர்ந்து இன்னொருத்தர் வர போறாங்க. நாங்கள் வந்து எப்பயுமே கொஞ்சம் டல்லா இருக்கும்போது கலர்ஃபுல்லாக கொடுக்கறதுக்கு வருவாங்க. இவங்க மெருகூட்ட வராங்களா இல்லாச்சும் நம்ம ஸ்டேஜை கூட்ட வராங்களான்னு தெரியல, தும்பு தடியோட இருக்காங்க. ரைட், ஓகே, சரி, ஓகே. அப்படியே மெருகூட்டுறதோட இந்த செட்டையும் வந்து கூட்டிட்டு போயிட்டீங்கன்னா கொஞ்சம் வசதியா இருக்கும். லெட்ஸ் வெல்கம் சார். கண்ணே கண்ணே உன்னால் நான் நடையும் கவலை கொஞ்சமா, என் கவலை கொஞ்சமா, அதை கண்டு சும்மா இருக்க உனக்கு கல்லு நெஞ்சமா, கண்டு சும்மா இருக்க உனக்கு கல்லு நெஞ்சமா. ஏய் ஏய் ஆஹா ஏய் ஏய் ஆ ஏய் ஆ ஏய் 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 ஏய். தயா, என்னது கண்ணே கண்ணேன்னு சொல்றீங்க? அட ஒன்னும் இல்லம்மா, என் கண்ணை பத்தி பாடுறேன். 2 நாளா தூக்கமே இல்ல, சதா அரிக்குது, வெந்நீரா கொட்டுது, அதத்தான், வேற ஒண்ணும் இல்லை. ஓஹோ, அப்ப பாரு. தங்கமே 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 உன் தயவை நான் பெறுவேனோ என்று தான் பெறுவேனோ, என் அங்கம் குளிரவாதி அனைத்து அகம் மகிழ்வேனோ, என் அங்கம் குளிரவாதி அனைத்து அகம் மகிழ்வேனோ. இந்தா இந்தா ஐயோ இந்தா அட இந்தா ஐயோ இந்தா இந்தா. இப்போ தங்கமேன்னு சொன்னது என்னதானே? ஐயோ ஐயோ ஐயா, இது என்னடா இது? இந்த பாருமா, இந்த பாட்டு பாடுறேன் பாரு, அதுல பித்தளை காசு வெள்ளி காசு வரைக்கும் வந்திருக்கு, தங்கம் கிடைக்கல. அப்படி தங்கம் வந்துருச்சுன்னா தங்கமே அதான். பாடுங்க பாடுங்க. தேனே 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 உன்னை தேடி தேடி நான் அலைந்தேனே, நான் அலைந்தேனே, நீ தெரியும்படி என் எதிரில் இருந்தும் தொட பயந்தேனே, நீ தெரியும்படி என் எதிரில் இருந்தும் தொட பயந்தேனே. ஐயோ முகரையப்பாரா, முகரையப்பாரு, முகரையப்பாரு, ஓஹோ முகரையப்பாரு, முகரைய சரி ஓ சரி. இந்தாங்கய்யா, இன்னமே ஒண்ணும் மாத்த முடியாது, சத்தியமா சொல்லுங்க. இப்ப தேனேன்னு என்னதானே சொன்னீங்க? அது ஒண்ணே இல்லம்மா, இந்த எனக்கு உடம்பு சரியில்லை, வைத்தியர் ஒரு பஸ்பம் கொடுத்துருக்காரு, அதை குழைச்சு சாப்பிடுறதுக்கு தேன் வேணும். அது சரி, எதிரில் இருந்தும் தொட பயந்தேன்னு சொன்னீங்களே, அதுக்கு என்ன அர்த்தமா? எதிரில இருக்கு தொட முடியல, இங்க இல்ல
தோட்டத்துல ஒரு மரத்துல உச்சியில இருக்கு தேன் கூடு. அது தொட போனா அடிக்குமோ இல்ல கொட்டுமோ அப்படின்னு பயமா இருக்கு. சரி, ஓகே. சூப்பரான ஒரு பெர்ஃபார்மன்ஸ். உசைன் அண்ணா எப்போவுமே வந்து ரொம்ப பழைய பாடல்கள் வந்து எடுத்துகிட்டு வந்து எங்களுடைய நிகழ்ச்சிக்கு வந்து ஸோ இந்த பார்த்துட்ருக்கிற இந்த வயதானவங்களுக்கு வந்து இந்த பாடல்களை வந்து மீண்டும் ஞாபகம் ஊட்டுறதுல வந்து அவரை விட்ட வேற கில்லாடி யாருமே கிடையாது. உங்களுக்கு அப்படின்னு சொல்ல வராங்க வயதானவங்களுக்கு ஞாபகப்படுத்திருக்காங்க. இல்லை, அது நான் சொன்னது மாஸ்டர் ஜி. ஓகே. இந்த நிகழ்ச்சியை வந்து மெருகூட்டுறாங்களோ இல்லையோ இந்த ஸ்டேஜ் நல்லாவே கூட்டியிருந்தாங்க. ரைட், சந்தோஷம் எங்களுடைய ராதா மேடம், அதே நேரத்தில் எங்களுடைய உசைன் மாஸ்டர். சும்மா என்ன டான்ஸுங்க இந்த பழைய பாடலாம் சார். இந்த பாட்டு எந்த படத்துலன்னு சொல்லுங்க பாப்போம். வயசுக்கு தெரியாது பழைய படம். அம்பிகாவதி திரைப்படத்துல வயசுல எங்களுக்கு தெரியாது. அம்பிகாவதி படத்துல வந்து ஒரு சூப்பரான பாட்டை வந்து ரொம்ப கலர்ஃபுல்லா 2 பேரும் கொடுத்திருந்தாங்க. இவங்களோட பெர்ஃபார்மன்ஸ் பத்தி நீங்க என்ன சொல்ல போறீங்க? என்ன சொல்றேன்னு சொன்னா இப்ப பழைய பாடல்களை இன்னைக்கு கொண்டு வந்து நினைவூட்டி அது பண்றது ஒரு விஷயம். அதாவது உசைன் நானாவை பொறுத்தவரையில் வந்து என்னத்தான் ஒரு கலைஞனுக்கு வந்து பொன் வைரம் நகை எவ்வளோ கொடுத்தாலும் கூட அந்த பாராட்டு தான் அவனுக்கு வந்து பரிசாக இருக்கும். அதை வீட்டுக்கு கொண்டு போனால் செருப்படி தான் கிடைக்கும். ஆனால் இருந்தாலும் கூட அந்த தாகத்தை தீர்த்துக்கொள்வது இந்த மாதிரி ஒரு இடத்துல தான் அந்த கலைஞன் வந்து தன்னுடைய அந்த தாகத்தை தீர்த்துக்கொள்ளும். அது மாதிரி ஆமாம், கலை தாகத்தை. அது வகையில் நீங்கள் என்ன தாகத்தை உசைனான அந்த மாதிரி பாடல் செஞ்சது ரொம்ப சந்தோஷம். என்ன பாட்டு கொடுத்தாலும் கூட இந்த ராதாவை நாங்கள் வளமையாக சிங்கள பிள்ளை சொல்கிறத விட அவள் தமிழ் பிள்ளையே ஆகிட்டா. அவட முகம் உடுப்பு அந்த வகைகளை பார்த்தாலும் கூட தமிழ் பொண்ணு மாதிரி இருக்குது. ஆக மொத்தத்தில் இவங்களுடைய பாட்டு சூப்பராக இருந்தது. சரி, ஓகே, சூப்பர். ஸோ இந்த பாடலை பற்றியும் இந்த டான்ஸை பற்றியும் வந்து மாஸ்டர்ஜி ஓரளவு சொன்னாரும். இந்த கட்டுரை மாதிரி சொல்கிறதுக்கு எங்களுடைய கலைச்செல்வன் சார் காத்துட்டே இருக்காரு. எஸ், ப்ரொசீட். அதாவது இந்த அடிக்கடி இந்த பாய்க்கிற வார்த்தை தான் தனு வந்து இந்த கட்டுரை மாதிரி பாய்க்கிறான்னு சொல்லிட்டு நான் இந்த கொஞ்சம் முன்னாடி வந்த முதல் நிகழ்ச்சி போன போது நான் பார்த்துக்கிட்டே இருந்தேன். போர் அடிச்சுக்கிட்டு இருக்கிற போது ஒரு நல்ல நிகழ்ச்சின்னு சொல்லுது. போன நிகழ்ச்சி போர் அடிக்கவே இல்லை. அதனால் என்ன ஒரு சொல்ல வருதுன்னா, கட்டுரையில் இருந்துச்சுன்னு சொன்னால் உருப்படியாக குறிப்பிட்டதை எழுதி ஒழுங்காக வாசிப்பாங்க. அந்த கட்டுரை எழுத தெரியாதனால தான் இந்த அத்தனை கோளாறும் வர்றது. சரியா? இங்கே என்னன்னா இன்னொரு விஷயம் சொன்னாங்க, இந்த பாட்டு பழைய ஆட்களுக்கு ரொம்ப இது என்னமோ பிடிக்கும் விளங்கும் அப்படின்னாங்க. இல்லை, என்எஸ்கேயும் டிஏ மதுரமும் இந்த பாட்டை இத்தனை வருஷத்துக்கு முன்னால் பாடினது இன்றைக்கி இருக்க இளைஞர்களுக்கு தான் இது புதுசாக இருக்கும், பழைய ஆட்களுக்கு இல்லை. ஆகவே இன்றைக்கி இருக்க இளைஞர்களுக்கு அன்னைக்கு இப்படி திறமசாலிகள் இருந்தாங்கிறத 2 பேர் ரொம்ப நல்லா அழகாக காட்டினாங்க. அவங்களுக்கு என் வாழ்த்துக்களும் பாராட்டுக்கள். சரி, ஓகே. நம்ம உசைன் நானா அதே நேரத்தில் எங்களுடைய ராதா மேடம் 2 பேருக்கு வந்து சூப்பரான கமெண்ட்ஸ் கொடுத்துருக்காங்க. ரைட், இந்த பழைய பாட்டை எனக்கே ரொம்ப பிடிச்ச பாட்டு தான், எப்பயுமே கேட்டுகிட்டே இருக்கலாம். சூப்பரான ஒரு பாட்டு. அந்த பாட்டை வந்து இந்த ஸ்டேஜில் பெர்ஃபார்ம் பண்ணுறதுக்கு அதுக்கு முதல் நாங்கள் நல்லா கைது எடுத்துக்கலாம். தேங்க்யூ ஸோ மச். இந்த வாங்க பழகலாம் நிகழ்ச்சியில் 4 பெர்ஃபார்மன்ஸும் சூப்பரான பெர்ஃபார்மன்ஸாக அட்டகாசமான பெர்ஃபார்மன்ஸாக கொடுத்துருக்காங்க. இந்த பெர்ஃபார்மன்ஸ் 4மே வந்து எங்களோட நேர்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கும் அப்படின்ற நம்பிக்கை இருக்கிறது. இருந்தாலும் இந்த 4 பெர்ஃபார்மன்ஸ்லேருந்து சூப்பரான ஒரு பெர்ஃபார்மன்ஸை வளமை போலவே இன்னைக்கு வந்து நாங்கள் செலக்ட் பண்ண போகிறோம். எஸ், ஸோ அதை தெரிவு செய்கிறதுக்கு எங்களுடைய ஜட்ஜஸ் இருவருமே வந்து காத்துட்ருக்காங்க. ஸோ இன்றைக்கும் வந்து யார் அந்த பெஸ்ட் பெர்ஃபார்மர் அப்படின்னு சொல்கிறதுக்கு லெட்ஸ் வெல்கம் தம். இந்த 4 பெர்ஃபார்மன்ஸ்லேருந்து இன்றைக்கி ஒரு சூப்பரான பெர்ஃபார்மன்ஸை வந்து நம்ம நடுவர்கள் 2 பேரும் உச்சகட்டமாக உட்காந்து தீர்மானித்து இந்த ஸ்டேஜுக்கு வந்திருக்காங்க. அந்த 4 பேரில் யார் இன்றைக்கான வாங்க பழங்களால் சூப்பர் பெர்ஃபார்மன்ஸ் கொடுத்துருக்காங்க அப்படின்றத இன்னைக்கு வந்து சூப்பராக சொல்ல போகிறாங்க. இல்லை, இன்றைக்கி ஒன்றுமே அவ்வளோ ரொம்ப கஷ்டப்பட வேண்டியதே இல்லை. ஏன்னா 4 பேரும் நல்லா இருந்தாலும் இந்த நிகழ்ச்சியில் ஒரு நம்ம நஜா ஒரு டைலாக் சொன்னார், கரும்புள்ளி செம்புள்ளி பெரும்புள்ளி அப்படின்னு சொன்னார். ஆகவே இந்த 4 நிகழ்ச்சியில் கரும்புள்ளி செம்புள்ளி மாதிரி எத்தனை புள்ளிகள் இருந்தாலும் பெரும் புள்ளியாக இருந்தது நஜா எட்வர்ட் அவங்க. ஆல்ரைட், இன்றைய தினமும் நஜாத் அண்ட் எட்வர்ட் 2 பேருமே வந்து தெரிவு செய்யப்பட்டிருக்காங்க இன்றைய தினத்துக்கான பெஸ்ட் பர்ஃபார்மர்ஸ் அப்படின்னு சொல்லி. ஸோ எட்வர்ட் முகத்தை பார்த்தீங்கன்னா அப்படியே வந்து ஒரு புன் சிரிப்பு. இல்லை, இதுலேருந்து என்ன தெரியுது அப்படின்னா, எட்வர்ட் வந்து யாரோட கூட்டம் வைக்கிறாரோ அந்த கூட்டம் வந்து வெற்றி பெறும் அப்படின்ற ஒரு வெற்றி கூட்டம் அப்படின்ற. சரி, ஓகே. இந்த வெற்றி கூட்டத்துக்கு வந்து யார் கிஃப்ட் கொடுக்குறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பவுல்பட்டி கல்முனை மஹரகமா மற்றும் பத்திரமுலையில் அமைந்துள்ள பெஸ்ட் ஹேண்ட்லூம் ப்ராடக்ட்ஸை உங்களுக்காகவே தந்துட்டுருக்கேன். ஈஸ்டா ஹேண்ட்லூம்ஸ் தான் இன்றைக்கு உங்களுக்கான கிஃப்டை தரத்துக்கு ரெடியாக இருக்காங்க மாஸ்டர்ஜி.
இன்றைய தினமும் வந்து எல்லாருமே ரொம்ப சந்தோஷமா இருந்திருப்பீங்க. ஸோ இதே மாதிரி அடுத்த வாரமும் இரவு 9 மணிக்கு உங்களை தேடி நாங்கள் வர்றதுக்கு காத்துட்டு இருக்கோம். ஸோ வாங்க பழகலாம் சீசன் 2 நிகழ்ச்சியோட விடைபெறுறோம். விஜய் அண்ட் தானு, குட் நைட். கண்டு சும்மா இருக்க உனக்கு கல்லு நெஞ்சமா. ஏய் ஏய் ஆ ஏய் ஏய் ஆ ஏய் ஆ ஏய் 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 ஏய்